ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டில் சிக்கனும் கூடவே வாழைத்தண்டும் போட்டு ஒரு சூப் தான் சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ணியிருக்கேங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு வரமிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் நல்லா குறன்னு வறுத்துட்டு கலர் மாறினதும் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக லைட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெயில் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொடி, அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் ஒரு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி கூடவே இதையும் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் சூப்போட பேஸு. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தில் எலும்பு இருக்கிற போன் நான் வந்து பிரஸ்ட்டு போடலை, பிரஸ்ட் இல்லாத மற்ற எல்லா பீஸுமே இதில் நான் போட்டுக்கிட்டேன். கூடவே 3 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எதையுமே இஞ்சி பூண்டை நான் வதக்கி அரைக்கலை, ஸோ ஸ்பைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது கூட நான் வெட்டி வச்ச வாழைத்தண்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் சிம்மிலேயே இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ சூப்பு தயாராகிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்.